இன்றைக்கி வந்து பிள்ளைய வீட்டில் இருக்கிறதுனால உருளைக்கிழங்கும் பூரியும் பண்ணலான்ட்டு உருளைக்கிழங்க வேக போட்டிருக்கேன். அப்படியே கையோடு சாப்பாடு வச்சிட்டோம்னா மதியத்துக்கு சாப்பிட்டுக்கிறலாம். அதனால் சாப்பாடுமே வச்சுட்டேன். நான் வந்து பச்சை பட்டாணி வாங்கினது கொஞ்சம் இருந்துச்சு. இந்த காஞ்ச பயிரில் தோல் உரித்து போடுறது அந்த பயிரையுமே கொஞ்சம் எடுத்து உருளைக்கிழங்கோட போட்டுக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த பயிரையுமே போட்டு இன்றைக்கி குருமா வைக்கிறேன். இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பூரிக்கு நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அதனால் இந்த குருமா வந்து சூப்பராக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா சாப்பாட்டுக்கு வந்து காரக்குழம்பு வச்சேன். குருமாவெலாம் சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. அதனால் காரக்குழம்பு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு அப்பளம் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் பொரித்து எடுத்து வச்சுட்டு அப்படியே பூரியை போட்டுக்கலாம். பூரியுமே பொசு பொசுன்னு நல்லா சூப்பராக வந்துச்சு. அதுக்கு ஆம்லேட் போட்டலான்னா வெங்காயம் நறுக்க டைமில், அதனால் சும்மாவே முட்டையை ஊற்றி உப்பு மட்டும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக ஒரு மாம்பழம் ஒன்று